வீட்டிலே எப்படி டூட்டி ஃப்ரூட்டி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இது கேக்கு, குக்கீஸ்க்கு, கேசரி, ஒரு சில ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். செம்ம ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் பப்பாளி காய் எடுத்திருக்கேன். இது முன்னாடி பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ரெண்டாக கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தோல் சீவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடுவில் இருக்க சொரசொரப்பான பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது குட்டி குட்டி ஸ்கியூப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் தண்ணி கொதிச்சிட்ட பிறகு நம்ம கட் பண்ண அந்த ஸ்கியூபை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகுக்கு 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி போட்டு ஒரு கம்மி பதம் வந்த உடனே கட் பண்ணி வச்சிருக்க பப்பாளி காயை சேர்த்து சர்க்கரை பாகுல நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தட்டில் சேர்த்து க்ரீன், ஆரஞ்சு, ரெட், எல்லோ இந்த 4 கலரையும் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஃபேனில் நல்லா ஆற வச்சு எடுத்தால் சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி. ஃபுட் கலர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.